வங்கி திருப்படிக்கும் மாணவ அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஸ்டேட் பேங்க்கில் ஷிஃப்ட் 1 மெமரி பேஸ்டு ஜென்ரல் அவேர்னஸ் எப்படி கேட்டிருக்கான்னு பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் ஒரு ஃபோர்ஸாக படிச்சுட்டு வந்திருப்பீங்க. அந்த ஃபோர்ஸை நிப்பாட்டாதீங்க. நெக்ஸ்ட்டு டக்குன்னு உங்களுக்கு என்ன வந்துடுது, ஐபிபிஎஸ் மெயின்ஸ் வந்துடுது. ஏன்னா இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இது ஒரு தீம் எப்படிலாம் கேட்டிருக்கான்னு சொல்லி பார்த்துக்கணும். நான் அடுத்த ப்ரிப்ரேஷன் பழசையும் நினச்சிட்டு கூடாது. அடுத்த ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டு வேகமாக நீங்கள் நினச்சிடணும், போக ஆரம்பிச்சிடணும். அப்போ இப்போ இன்றைக்கி நடந்தது ஏன்னா 21 நவம்பர் 2005 எஸ்பெக்ட் பேஸ்ட் ஆன் மெமரி தான். 1-2 கொஸ்டின் கொஞ்சம் முரண்பாடுகள் இருக்கலாம், இருந்தாலும் தீமை மட்டும் எடுத்துக்கிறோம். இதில் என்ன கேட்கணும், ஃபஸ்ட்டு கொஸ்டின், த ஷிப்ஸ் ஆஃப் த இந்தியன் நேவி ஃபஸ்ட்டு ட்ரைனிங் ஸ்குவாட்ரன் ஒரு டீம். ஏன்னா இதில் இந்த ஃபஸ்ட்டு ஒரு வார்த்தை வந்தாவே பேங்க் எக்ஸாமில் கேட்டுருதான். அப்போ ஒரு டீம், இதில் 3 கப்பல் இருக்கு, 3 நேவி ஷிப் இருக்குது. ஐஎன்எஸ் திர், ஐசிஜிஎஸ் சாரதி அண்ட் ஐஎன்எஸ் சர்துல். இவங்க லார் யூனியன் போர்ட் லீஸில் டெப்போர்ட் பண்ணியிருக்காங்க செப்டம்பர் மாதம் கரண்ட் அஃபேர்ஸ். எதுக்காண்டி கேட்டிங்கன்னா, மேரிடைம் கோஆப்ரேஷன் ரீஜனல் செக்யூரிட்டின்னு இந்தியன் ஓஷன், இது சம்மந்தமாக ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இதில் மெயினாக என்ன கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கப்பல் டிப்போர்ட் பண்ணி மேரிடைம் கோஆப்ரேஷன் ரீஜனல் செக்யூரிட்டியாண்டு பண்ணியிருக்காங்க. இதுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மகாசாகர். சாகர்னா கடல், மேரிடைம்னு அர்த்தம். இது என்னென்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சாகர் தான் இருந்துச்சு. நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் மாலத்தீவு இருப்பார். அப்போ இதனுடைய பேர் மகாசாகர் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருப்பார். அப்போ அதை வச்சு இந்த மேரிடைம் எக்ஸசைஸ் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கான். அப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸசைஸ்லேயே நமக்கு 2-3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, சாஃப்ட்வேர் டெக்னாலஜி பார்க் ஆஃப் இந்தியா. ஏன்னா இந்த சாஃப்ட்வேர் டெக்னாலஜி பார்க் ஆஃப் இந்தியா 1991 செட்டப் பண்ணியிருக்காங்க. இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கீழே வருது. இப்போ இந்த சாஃப்ட்வேர் டெக்னாலஜி பார்க் ஆஃப் இந்தியா மெயின் அப்ஜெக்டிவ் என்னென்னா, ப்ரொமோஷன் ஆஃப் த சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட் ஃப்ரம் த கண்ட்ரி. இதை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதை ஏன் கேட்டாங்கன்னா, ஆக்சுவலாக 110 பில்லியன் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். அதனால தான் அந்த கொஸ்டின். ஏன்னா இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 67 இந்த சாஃப்ட்வேர் டெக்னாலஜி பார்க் இருக்குது. ஏன்னா 65 சாஃப்ட்வேர் டெக்னாலஜி பார்க் இருக்கு. ஏன்னா இதை என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பார்க்கை என்ன பண்ணுறாங்கன்னா Tier 2க்கும் Tier 3க்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. இது இடையில பேப்பரில் இது வந்ததுனால இந்த பிஏபி நியூஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பிஏபி தான். இதில் கேட்ட ஃபுல் நியூஸுமே பிஏபியில் தான் கேட்டிருக்காங்க, ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ. ஏன்னா நெக்ஸ்ட் 3ஆவது கொஸ்டின்ஸ் 2 பார்த்துருக்கோம். 3ஆவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, குவாண்டம் டெக்னாலஜி ரிசர்ச் சென்டர் இனாகரேட்டட் பை த டிஆர்டிஓ. எங்கே அந்த குவாண்டம் டெக்னாலஜி இந்த வருஷம் 2025 பார்த்தீங்கன்னா குவாண்டம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு இயர் இன்டர்நேஷனல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 3 வருஷமாக 3 இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கோஆப்ரேட்டிவ் சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 2025 கோஆப்ரேட்டிவ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா போலாரில் உள்ள அந்த பணியை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு 3 இதை அனௌன்ஸ் பண்ணாங்க. அதில் குவாண்டம் டெக்னாலஜி ரிசர்ச் சென்டர் இந்தியாவில் டிஆர்டிஓ எங்கே ஆரம்பித்தாங்க கேட்க, நியூ டெல்லி. எங்கே ஆரம்பிச்சிருக்காங்க? நியூ டெல்லி. மே மாதத்தில் உள்ளது. இப்போ டிஆர்டிஓடைய சேர்மன் யாருன்னா சமீர் கே வர்மா கமத். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கீமை கொடுத்துட்டாங்க. ஸ்வச் நரி சாஸ்காத் பரிவார் அபியான். நரின்னு என்னன்னா உமன், நரி உமன். அதை வச்சு நீங்கள் ஏதாவது கெஸ் பண்ணணும். நீங்கள் இப்போ இது என்ன கேட்டீங்கன்னா, நம்மளுடைய பிரைம் மினிஸ்டருடைய பிறந்தநாள் இப்போ ரீசெண்டாக வந்துச்சு, செப்டம்பர் 17. அப்போ அவருடைய பிறந்தநாளை கொண்டாடும் போது அவர் என்ன பண்ணார்னா, அந்த உமன் ஹெல்த் ப்ரொமோட் பண்ணார். அதான் இந்த ஸ்கீம் பேப்பரில் போட்டுட்டு இருந்தான். அது அப்படியே கேட்டிருக்கான். அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, அந்த உமனுடைய ஹெல்த்தை ப்ரொமோட் பண்ணுறக்காண்டி தூர்தர்ஷன், ஆல் இண்டியா ரேடியோ, சோசியல் மீடியா அதெல்லாம் இந்த கேம்பெயின் பண்ணாங்க, பப்ளிக் அவேர்னஸை உருவாக்குனாங்க. அதை இவன் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 2028 மேஜர் ஈவெண்ட் இன்வால்விங்
பராஸ் டிஃபென்ஸ் ஸ்பேஸ் டெக்னாலஜி வில் பி கமன்ஸ்மெண்ட் ஆப்ரேஷன் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ஆப்டிக். இந்த ஃபர்ஸ்ட்னு வருது பார்த்தீங்கன்னா அதை கொஸ்டினாக கேட்குறேன். அப்போ இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போது கரெக்டாக படிக்கணும். இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ஆப்டிக் பார்க் மகாராஷ்டிராவில் அது ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ இதை பற்றி நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாங்கன்னா, ஒரு கம்பெனி பராஸ் டிஃபென்ஸ்ங்கிறது ஒரு கம்பெனி என்ன, ஸ்பேஸ் டெக்னாலஜி லிமிடெட் ஹேஸ் அனௌன்ஸ்டு ப்ராஜெக்ட் மகாராஷ்டிராவில் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ஆப்டிக் பார்க் போடுறாங்க. ஆப்டிக்ஸ் பார்க் போடுறாங்க வித் ஆப்ரேஷன் செட் டு கமெண்ட்ஸ் 2028 தான் அது நடைமுறைக்கு வருது. இவனுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 12,000 கோடி நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கு போடுறாங்க. எங்கே போடுறாங்கன்னா மகாராஷ்டிராவில் நவி மும்பையில் போடுறாங்க. ஆப்டிக் பைப் பெருமாமல கண்ணாடி இலை அந்த மாதிரி அதை ஒரு இதாக கேட்டிருக்காங்க. இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் கிரியேட்டிவ் டெக்னாலஜி லொக்கேட்டட். இந்த கிரியேட்டிவ் டெக்னாலஜிங்க இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மாநாடு நடந்துச்சு மும்பையில், வேவ்ஸ் மாநாடு மும்பையில் நடந்தது. ஏன்னா வேவ்ஸ்ன்னு என்ன கேட்டிங்கன்னா வேர்ல்டு ஆடியோ விஷுவல் என்டர்டெயின்மெண்ட் அப்போ நமக்கு என்னங்கன்னா இந்த மாநாட்டில் வச்சு இந்த இதை கொண்டு வர்றாங்க. இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் கிரியேட்டிவ் டெக்னாலஜியை லொக்கேட் பண்ணுறாங்க எங்கன்னா மும்பையில். நெக்ஸ்ட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜிஏ டேக்கை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்காங்க. பட்டோலா பழைய கொஸ்டின் இது. பட்டோலாங்கிறது 2013 இந்த கேன்லும் ஓவன் சில்க் டிசைன் போடுறது. இது எங்கன்னா குஜராத்தில் இருக்குது. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கொண்டு வந்ததுன்னா நமக்கு அந்த மார்பிள் அம்பாஜி மார்பிள் ஒயிட் மார்பிள் இதுவும் குஜராத் தான். அடுத்தது டீச்சர்ஸ் டேன்னு கேட்டால் எல்லாரும் போட்டுருவாங்க செப்டம்பர் 5. அதை வந்து எந்த இயர்லேருந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு கேட்காங்க. இது கெஸ்ஸிங்கில் போடணும். 1962. ஏன்னா இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் வைஸ் பிரசிடென்ட் யாருன்னா சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் ஆர்கே. அவர் வந்து 10 வருஷம் இருப்பார். 52லேருந்து 62 வரை வைஸ் பிரசிடென்டாக இருப்பார். 62 என்ன பண்ணால் பிரசிடென்ட் ஆயிடுவார். அதில் அந்த பிரசிடென்ட் ஆணையிலிருந்து வருஷம் நம்ம இதை கொண்டாடிட்டு இருக்கோம். அதை வச்சு கொஸ்டின் கேட்டிருக்கான். இந்தியன் கவர்மெண்ட் எக்ஸ்டெண்டட் இம்போர்ட் டியூட்டி. ஏன்னா அதாவது இம்போர்ட் டியூட்டி எக்ஸம்ஷன் ரா காட்டன். ஆக்சுவலாக பட்ஜெட் இருக்குது பார்த்தீங்கன்னா, பட்ஜெட்டில் வந்து கொடுத்துருந்தாங்க எக்ஸம்ஷன். அதாவது இம்போர்ட் டியூட்டி வந்து காட்டன் கிடையாதுன்னு சொல்லி எக்ஸெப்ட் பண்ணாங்க. ஆக்சுவலாக அது நவம்பரில் முடிஞ்சுது. அதை ரீசெண்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அதை தான் கேட்க. December 31, 2025. இது நம்ம இப்போ நடந்த பட்ஜெட். அதுக்கு இந்த காட்டனுக்கு எக்ஸம்ஷன் வந்து நவம்பர் வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. அதை டிசம்பர் வரை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஆர்ட் எக்ஸிபிஷன் வாஸ் ரீசன்ட்லி. ஏன்னா மும்பை அங்கே என்னென்ன இந்த பேபுலஸ் ஆஃப் நிறைய நடந்துச்சு. அதனுடைய இதை மொத்தமாக கொடுத்துருக்கான். பேபுல்ஸ் ஆஃப் பேபுலஸ் அப்படின்னு ஒரு இது நடந்தது. நேஷ்னல் கேலரி ஆஃப் மாடர்ன் ஆர்ட். இந்த ஆர்ட்டை வச்சு நிறைய எக்ஸிபிஷன் நடந்துச்சு, இன்டர்நேஷ்னல் எக்ஸிபிஷன். அது எங்கே நடந்ததுன்னா மும்பை போட்டிருந்தாவே நிறைய கொஸ்டின் அடிச்சிருக்கலாம் போல். அடுத்து கிரிப்டோ கரன்சி வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டூரிசத்துக்கு பயன்படுத்தலாம்னு சொல்லி ஒரு நாடு சொல்லியிருக்காங்க. யாருன்னா பூட்டான். அதோட கொலாபரேஷன் யாரெல்லாம் போட்டாங்கன்னா பினான்ஸ் பே, அதுக்கப்புறம் டிகே பேங்க். ஓகே, அடுத்தது கிரிப்டோ. அடுத்தது விச் மவுண்டைன் ரேங்க்டு 5th டாலஸ்ட். இது ஸ்டாட்டிக் தான். 5th டாலஸ்ட். ஃபர்ஸ்ட் டாலஸ்ட் ஹையஸ்ட் பீக் எதுன்னு கேட்டீங்கன்னா எவரெஸ்ட்னு போட்டிருக்கலாம். 2வது ஹையஸ்ட் என்னன்னா K2. 3வது என்ன போலான்னா கஞ்சன்ஜங்கா. என்ன கஞ்சன்ஜங்கா. 4வது என்ன போலான்னா லோட்ஸே. அப்புறம் மகாலு நேபாளில் இருக்கு. ஏன்னா மகாலுங்கிறது நேபாள் சீனா பார்டரில் வரும். ஏன்னா அப்போ இது வந்து 5வதுன்னு கேட்டுருங்க. இது கதை தான். அடுத்து யூகேல ஃப்ரீ ட்ரேட் போட்டாங்க. அதை வச்சு கேட்கான். ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் யூகேலையும் போட்டாங்க, EFTAலையும் போட்டாங்க. ஏன்னா யூரோப்பியன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். ஏன்னா அது யூகே. இந்த யூரோப்பியன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ல யாரெல்லாம் வருவாங்க கூட கொஸ்டின் கேட்கலாம். ஐஸ்லாந்து, நார்வே, சுவிட்சர்லாந்து, என்ன லெஸ்டன் ஸ்டீல். நெக்ஸ்ட் அப்புறம் ஒரு நேஷன் இன் த மேக்கிங் ஒரு புக் அண்ட் ஆதர் கேட்டிருக்காங்க. சுரேந்திரநாத் பானர்ஜி. நெக்ஸ்ட்
PM கிசான் சம்மன் நிதி, இது வந்து இந்த கொரோனா டைம்ல கொண்டு வந்தாங்க. பிப்ரவரி மாதம் 2019 கொரோனா வரும்போது விவசாயிகளுக்கு ஒரு 6,000 ரூபா கொடுத்தாங்க. 3 தவணையாக கொடுப்பாங்க, 2000. அந்த ஸ்கீமுக்கு 2025 எவ்வளோ டோட்டல் அவுட்லே எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. பட்ஜெட்டில் உள்ளது 18,000 கோடி. நெக்ஸ்ட், கிசான் கிரெடிட் கார்டு ஸ்கீம், விச் கேட்டகரி ஃபார்மர்ஸ் எலிஜிபிள் ஃபார் அன் என்கான்ஸ்மெண்ட் 2 lakhs. ஃபிஷரிஸுக்கு 2 லட்சம், லேக் கல்ச்சர்ஸுக்கு ஆல் த அபோவ். இருந்தாலும் கரண்ட் அஃபேர்ஸில் என்ன வந்து கேட்டிங்கன்னா, இந்த கிசான் கிரெடிட் ஸ்கீமில் வந்து அப்பர் லிமிட் 3 லட்சமாக இருந்துச்சு, இப்போ 5 லட்சமாக மாற்றிருந்தாங்க. அதை வச்சு கொஸ்டின் கேட்குறது, ஆனால் மாற்றி கேட்டிருக்காங்க. அடுத்தது, ஸ்ரதா சிங்கா இஸ் அசோசியேட் விச் ஃபீல்டு? போக் டான்சர், நாட்டுப்புற கலைஞர். இவங்க வந்து எதுக்காண்டி கேட்டாங்கன்னா, இது ஆப்பிச்சூரிஸ் நியூஸ், இறந்ததுனால கேட்டிருக்காங்க. அப்புறம் நோபல் பிரைஸ் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்பான்னு தெரியும், ஆனால் இவங்க வந்து அது ரிலேட்டடாக இந்தியாவை கம்பேர் பண்ணி கேட்டிருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக கேட்பான் நோபல் பிரைஸ். விச் ஆர் த ஃபாலோயிங் பர்சனாலிட்டிஸ் ஹேஸ் நெவர் ரிசீவ்டு நோபல் பிரைஸ்? கீழே ஒரு 4 பேரை கொடுத்துட்டு யார் வந்து நோபல் பிரைஸ் வாங்கலன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் வாங்கியிருக்கான்னு பார்க்கணும். 1913 நமக்கு வாங்கினது யாருன்னா ரவீந்திரநாத் தாகூர் லிட்ரேச்சருக்கு வாங்குவார், கீதாஞ்சலி ஒரு புக் எழுதி வாங்குவார். அப்புறம் 1930 பார்த்தீங்கன்னா சர்.சி.வி. ராமன் வாங்குவார், பிசிக்ஸ் இயற்பியலுக்கு வாங்குவார். 1979 பார்த்தீங்கன்னா பீஸ், யாருன்னா மதர் தெரேசா வாங்குவாங்க. அப்புறம் 2014 கைலாஸ் சத்யமூர்த்தி, பீஸ் கைலாஸ் சத்யமூர்த்தி. இது இந்தியன்ஸ் பியூர்லி. மதர் தெரேசா ஃபாரினர் இருந்தாலும் வாங்கும்போது இந்தியனாக இருந்தாங்க. என்ன அடுத்தது பார்த்தீங்கன்னா எத்தனிக் இந்தியன் வாங்கியிருப்பாங்க. 1968 பார்த்தீங்கன்னா கர்கோவிந்த் குரானா வாங்கியிருப்பார் மெடிசினுக்கு. 1983 சந்திரசேகர் பிசிக்ஸுக்கு வாங்கியிருப்பார். 98 அமிதாசன் இயற்பியலுக்கு வாங்கியிருப்பார். 2009 வெங்கட்ராமன் கெமிஸ்ட்ரிக்கு வாங்கியிருப்பார். 2019 பார்த்தீங்கன்னா அபிஜித் பனர்ஜி எக்கனாமிக்ஸ்க்கு வாங்கியிருப்பார். இந்த மாதிரி ஏதோ ஒரு இதை பர்சனாலிட்டி கொடுத்து கேட்டிருக்கான். இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் சிட்னி, இதுலேயே கீவேர்டு வந்துட்டுதுன்னா நீங்கள் அப்படியே பார்த்து அடிச்சிருக்கலாம். சிட்னி எங்கே இருக்குன்னு கேட்டிருந்தாங்கன்னா ஆஸ்திரேலியா. டைரக்டா ஆன்சர் வந்துட்டு இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல். இப்போ கூட ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆரம்பிச்சிருக்கு கோவாவில். நெக்ஸ்ட், இது ஏற்கனவே ரிப்பீட் கொஸ்டின், இப்போ ஏற்கனவே கேட்ட கொஸ்டின் தான் இது. 2025 ISSF வேர்ல்டு கப் இன்டர்நேஷனல் ஷூட்டிங், ஐனா என்னன்னா இன்டர்நேஷனல் ஷூட்டிங் என்ன ஸ்போர்ட் ஃபெடரேஷன். இதுல வந்து விச் இந்தியன் ஷூட்டர் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள்ல வின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கேட்டிருக்கான். ருத்ரான்ஸ் பட்டேல். ஏன்னா இதுல இன்னொரு கொஸ்டின் கேட்கலாம். இது வந்து 2027 இந்த வேர்ல்டு கப் எங்க நடக்க போகுது அப்படின்னா இந்தியாவில் நடக்க போகுது. இது வேர்ல்டு கப்பு. அதுலேயே ஜூனியர் சாம்பியன் இருக்கு, அதுவும் இந்தியாவில் தான் நடக்க போகுது. ஜூனியர் சாம்பியன் அது 2027 இந்தியாவில் தான் நடக்க போகுது. அதனால இது கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகம். இது இந்த 2025 எங்க நடந்ததுன்னா அர்ஜென்டினால, பியூனஸ் ஏரிஸ் அர்ஜென்டினா. நெக்ஸ்ட், விச் சிட்டி ஒன் த கிளீனஸ்ட் சிட்டி 3 to 10 lakh பாப்புலேஷன் கேட்டகரி அண்டர் ஸ்வாட்ச் சர்வேக்ஷன் 2025 வாங்கியிருக்காங்க. கேட்கான் நொய்டா. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா நார்மலாக இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10 lakhக்கு மேலே உள்ள சிட்டியில் வந்து இண்டூர் இருக்கும். 3 to 10 lakhங்கிறது வந்து நமக்கு என்ன கேட்டீங்கன்னா நொய்டா அதான் கேட்டிருக்கான். 50,000 இருந்து 3 லட்சம் வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா நியூ டெல்லி முனிசிபால். 20K இருந்து 50K வரை விட்டா மகாராஷ்டிரால இருக்கு. லெஸ் தென் 20K இது என்ன மகாராஷ்டிரால பாஞ்ச் கனி. இதை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கான். இது கேட்பான்னு எதிர்பார்க்கப்பட்ட கொஸ்டின் தான். ஏன்னா ஓகே. நெக்ஸ்ட், நைரோபி கென்யா. ஏதோ ஒரு கொஸ்டின் அது ரிலேட்டடாக கேட்டிருக்கான். ஆக்சுவலி நைரோபியில் என்ன இருக்குன்னா யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் ஹெட் குவார்ட்டர்ஸ் அங்கே தான் இருக்கு. யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் அவனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அதான் இருக்கு. என்ன ரிலேஷன் இதில் கேட்டான்னு தெரியல. அடுத்து, இந்தியா எனர்ஜி ஸ்டோரேஜ் கப்
இனிஷியேட்டிவ் கவர் ஹவு மெனி சிட்டிஸ்ன்னு கேட்டிருக்கான் 19. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் சைன் லாங்குவேஜ் டே. சைன் அந்த சைகையில் பேசுவாங்க பார்த்தீங்களா, காது கேட்காத உங்களுக்கு, அது செப்டம்பர் 23. இதுக்கு ஒரு தீம் இருக்குது, என்ன, நோ ஹியூமன் ரைட்ஸ் வித்தவுட் சைன் லாங்குவேஜ் ரைட்ஸ். நெக்ஸ்ட் இந்த ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க் மெம்பர் எதுக்குன்னு கேட்டிருக்கேன். அப்படியே எஃப்எக்ஸ் குளோபல் கோட். அடுத்தது இந்த இண்டெக்ஸ் வச்சு 2 கொஸ்டின் வந்துருக்கு. UNDP ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இருக்குது, எவ்வளோ நாள் உயிரோடு இருக்கிறான், ஹெல்த்தியாக இருக்கிறான், படிப்பறிவோடு இருக்கானா, அதெல்லாம் வச்சு மெஷர் பண்ணுவாங்க. இல்லை இந்தியாவுடைய ரேங்க் வந்து 130. இப்போ ஹியூமன் டெவலப்மெண்ட் பின்னாடி இருக்கும். ஃபஸ்ட்டு எந்த நாடுன்னு கேட்டிங்கன்னா ஐஸ்லாண்டு. இப்போ இந்தியா வந்து 130. அதனுடைய ஸ்கோர் என்ன கேட்டிங்கன்னா 0.685 அதனுடைய ஸ்கோர். இது என்ன கேட்டிங்கன்னா நம்ம டெவலப்மெண்ட் கிடையாது. என்ன டெவலப்மெண்ட்னா மீடியம் டெவலப்மெண்ட் கேட்டகரியில் வருவோம். மீடியம் டெவலப்மெண்ட் கேட்டகரி வரும். இதில் வந்து இன்னொரு கொஸ்டின் கேட்கலாம். நம்மளுடைய இந்தியருடைய லைஃப் எக்ஸ்பெக்டன்சி லைஃப் எக்ஸ்பெக்டன்சி எவ்வளோனா 72 வயசு. ஏன்னா இந்தியர்கள் வந்து எவ்வளோ நாள் உயிரோடு. அடுத்த ஜிஎன்ஐ, ஏன்னா ஜிஎன்ஐயில் பெர் கேபிட்டா எவ்வளோன்னு சொல்லி கேட்கலாம். இது எக்கனாமிக்ஸில் $9046.76. என்ன நெக்ஸ்ட்டு, ஓகே, இது கொஞ்சம் டேட்டா கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும், கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. குளோபல் பீஸ் இண்டெக்ஸில் ஃபஸ்ட்டு யாருன்னு கேட்காங்க, ஐஸ்லாண்டு. இந்தியாவுடைய ரேங்க் என்னன்னா 115. நெக்ஸ்ட்டு 115. அடுத்தது ஐசிசி. இது கேட்ட கொஸ்டின். இப்போ இந்த கிரிக்கெட் நடந்துச்சு, ஐசிசி பார்ட்னர் வித் விச் கம்பெனி ஃபார் த ஐசிசி உமன் வேர்ல்டு கப் இப்போ தான் வின் பண்ணாங்க. ஏன்னா கூகுளில் பார்ட்னர் வச்சு ப்ரொமோட் பண்ணுறதுக்கு கூகுளில் பார்ட்னர் வச்சுருந்தாங்க. இப்போ வின் பண்ணதை வச்சு கண்டிப்பாக உங்களுக்கு கொஸ்டின் கேட்பான். அப்போ இந்தியா வந்து யாரை தோக்கடிக்காங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா தோக்கடிக்காங்க. எத்தனை ரன் வித்தியாசம்னா 52 ரன் வித்தியாசம் தோக்கடிக்காங்க. இந்த மேட்ச் எங்கே நடக்குது அப்படின்னா நவி மும்பையில் வச்சு நடக்குது. அந்த ஸ்டேடியம் கூட கேட்கலாம், என்ன, டிஒய் பட்டேல் ஸ்டேடியம். ஏன்னா இந்த மேட்ச்சில் வந்து 52. இதில் வந்து என்ன கேட்டிங்கன்னா வேற என்னெல்லாம் கேட்கலான்னா நமக்கு வந்து பிளேயர் ஆஃப் த மேட்ச் அப்படி யாருன்னு கேட்கலாம். பிளேயர் ஆஃப் த மேட்ச் யாருங்கெல்லாம், செஃபாலி வர்மா. கேப்டன் யாருன்னு கேட்கலாம், ஹர்மன் பிரீத் கவுர். அடுத்தது பிளேயர் ஆஃப் த சீரீஸ் யாருன்னு கேட்கலாம், பிளேயர் ஆஃப் த சீரியஸ் தீப்தி சர்மா. இது போக இந்த மேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா வின் பண்ணுறாங்க. 1973 இந்த மேட்ச் நடந்துட்டு இருக்குது. ஏன்னா மென்ஸு கப்பு கூட 1975 தான். அப்போ இது வந்து உறுதியாக கேட்பாங்க, நல்லா படிச்சு வச்சுக்கிடுங்க. அப்புறம் ஐஎன்எஸ் நிஸ்தார், இது நம்ம பார்த்த கொஸ்டின் தான். இந்த ஐஎன்எஸ் டைவிங் சப்போர்ட் வெசல். இது டைவிங் சப்போர்ட் வெசல். இந்த கடலுக்கு அடியில் போவாங்கள்ல, அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய டீப் சி ரிசர்ச் பண்ணுறக்காண்டி இருக்குது. இது எதுக்கான இந்த கொஸ்டின் என்ன, ஒரு எக்ஸசைஸ் வந்து என்னங்கன்னா எக்ஸசைஸ் பசிபிக் ரீச்னு ஒரு எக்ஸசைஸ் நடந்தது. இது மல்டிலேட்ரல் தான். எங்கே வச்சு நடந்ததுன்னா சிங்கப்பூரில் வச்சு நடந்தது. அங்கே இந்தியா சார்பாக கலந்துக்கிட்ட ஒரு கப்பல் தான் இது. நம்ம இந்த இதில் கொடுத்தது அந்த கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸில் உள்ளே தான். அடுத்து ஈக்விட்டி லிங்க்டு சேவிங் ஸ்கீம், இந்த மேண்டட்டரி லாக்இன் பீரியட். இது வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட், மேண்டட்டரி, கட்டாயமாக ஒரு குறிப்பிட்ட ஆண்டு வரைக்கும் நீங்கள் எடுக்க முடியாது. எத்தனை வருஷம் கேட்டிங்கன்னா 3 வருஷம். ஏன்னா 3 வருஷம் வரைக்கும் எடுக்க முடியாது, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருப்பாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு சேவிங் ஆக்ட் வந்து டெவலப் பண்ணுது. வாட் இஸ் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆர்பிஐ கில்ட் அக்கௌண்ட்? கில்ட்னா என்ன கேட்டால், இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டி வாங்குவாங்களே, கவர்மெண்ட் செக்யூரிட்டி முத பேங்க் மட்டும் தான் வாங்குற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து பப்ளிக்கும் வாங்கலாம். அதுக்கு ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணணும். அந்த அக்கௌண்ட் தான் கில்ட் அக்கௌண்ட். இது ஒரு ஆள் எத்தனை அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா ஒரே ஒரு அக்கௌண்ட் தான் ஓப்பன் பண்ண முடியும். நெக்ஸ்ட்
இந்தியா யூரோப்பியன் யூனியன் மரைன் பிளாஸ்டிக் அக்ரிமெண்ட் வாட் இஸ் த டோட்டல் ப்ராஜெக்ட் காஸ்ட் என்னன்னு சொல்லி கேட்கான். 2 பேரும் பிளாஸ்டிக் அக்ரிமெண்ட்டுக்கு போட்டது, இந்த பிளாஸ்டிக் வேஸ்ட் இது பண்ணுறதுக்கு 391 crore. அடுத்தது கொஸ்டின் ரிலேட்டட் டு மைத்ரி இனிஷியேட்டிவ். மைத்ரினா அண்டார்டிகாவில் இந்தியாவுடைய ரிசர்ச் சென்டர். பார்ட் 1 முந்தைய ஆரம்பிச்சா, இப்போ பார்ட் 2க்கு வந்து அப்ரூவல், கேபினெட் வந்து அப்ரூவல் கொடுத்தாங்க. 2029 இது செயல்படுத்த போகிறாங்க. இது இந்தியாவுடைய 4th ரிசர்ச். நெக்ஸ்ட், கன்சிடர் த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 2024-25 டோட்டல் எஃப்டிஐ ரிசீவ்டு எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கேட்கான். போன 24-25 இது என்ன கேட்டிங்கன்னா $81.04 பில்லியன். இதனுடைய பிடிஎஃப் வந்து கீழே அட்டாச் பண்ணியிருந்தேன், எடுத்து ஒரு இடம் பார்த்துக்கிடுங்க. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எந்த மாநிலத்துக்கு அதிகமாக வருது அதை கூட கொஸ்டினாக கேட்கலாம். மகாராஷ்டிரா. அடுத்தது எக்ஸசைஸே பாருங்க, 3 கேட்டிருக்கான். நொமாடிக் எலிஃபென்ட் எக்ஸசைஸ் இந்தியா அண்ட் மங்கோலியா. யார் பண்ணிங்கன்னா இந்தியாவும் மங்கோலியா. ஏன்னா இந்தியாவும் 17th எடிஷன். இது இந்தியாவும் மங்கோலியாவும் பண்ணக்கூடியது 17th எடிஷன். என்ன நெக்ஸ்ட், விச் ஆர்கனைசேஷன் லான்ச்டு நிவேஷேக் திதி. திதினா பெண்கள், அதை வச்சு நீங்கள் கெஸ் பண்ணி போடணும். என்ன அப்போ நிவிசாக் அதாவது பெண்களுக்கு ஃபினான்சியல் லிட்ரேசி கொடுக்கணும், ஃபினான்சியல் லிட்ரேட் கொடுக்கணும் பெண்களுக்கு, அதான் அந்த ஸ்கீம். அப்போ அதான் கொடுக்காங்க. இன்வெஸ்டர் எஜுகேஷன் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட் அத்தாரிட்டி இவங்க தான் கொடுக்குறாங்க. இது பேஸ் 1 வந்து 2022 கொண்டு வந்தாங்க. இப்போ பேஸ் 2 போட்டிருக்காங்க 2025. இதில் வந்து எந்த ஆர்கனைசேஷன் லான்ச் பண்ணியிருக்குன்னு கேட்காங்க. இன்வெஸ்டர் எஜுகேஷன் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட் அத்தாரிட்டியும் இந்தியா அவனும் இன்னொருத்தனும் இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க். ரெண்டு பேரும் சேர்ந்து. நெக்ஸ்ட், இது வந்து டைரெக்டாக போட்டுக்கலாம். நீங்கள் ஆஸ்லோ கொடுத்துருக்கான், நார்வேவுடைய கேபிட்டல். அதை வச்சு நம்ம என்ன போட்டுடலாம், நார்வேன்னு போட்டுடலாம். இருந்தாலும் இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா காங்ஸ்பெர்க் இந்தியா ப்ரொக்கர் போலார் ரிசர்ச் வெஹிக்கல். ஆக்சுவலாக இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கார்டன் ரீச் அப்படின்னு ஒரு ஷிப் பில்டிங் இருக்குது கல்கத்தாவில். அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கல்கத்தாவில் அவங்க இதுக்கு வந்து கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. அதை வச்சு அந்த கொஸ்டின் கேட்டிருக்கான். அடுத்தது, பிரைம் மினிஸ்டர் கிராம் சதாக் யோஜனா கரண்ட் ஃபேஸ் காஸ்மின் எக்ஸ்டெண்டட் அப் விச் இயர். ஆக்சுவலாக இந்த பிரைம் மினிஸ்டர் கிராம் சதாக்னா ரோடு போடுறது, கிராமத்தில் எல்லாம் ரோடு போடுறது. இந்த ரோடு போடுற ஸ்கீம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2000 கொண்டு வந்திருப்பாங்க. இது 4th பேஸு. இது வந்து 4th பேஸு. இதை எந்த வருஷம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா 2028-29 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பிஎல்ஐ ஸ்கீம் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. பிஎல்ஐ ஸ்கீம்ங்கிறது இந்த இதில் கொண்டு வந்தாங்க கொரோனா டைமில். என்ன ப்ரொடெக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ்ஸ், ப்ரொடெக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி இன்சென்டிவ்ஸை கொடுத்தாங்க. அந்த ஸ்கீம் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன கொஸ்டின் கேட்டாங்கன்னு தெரியல. அடுத்தது, அக்கார்டிங் டு த ரீசன் நியூஸ் விச் கண்ட்ரி ஹஸ் த லார்ஜஸ்ட் பார்லிமெண்ட். இது நீங்கள் போட்டிருக்கலாம். நம்பர் ஆஃப் மெம்பர் சைனா தான். மக்கள் தொகையில் அதிகமாக இருந்தாலும் நம்ம 1971 பாப்புலேஷன் படி தான் நம்ம மெம்பர் ஆஃப் த பார்லிமெண்ட் இருக்காங்க. சைனாவில் பார்த்தீங்கன்னா அவங்க தான் பெருசு. 2987 எம்பி உண்டு அவங்ககிட்ட மெம்பர். நம்ம அப்படி கிடையாது. 545 200 மட்டும் 800 தான் வரும். அப்போ வந்து லார்ஜஸ்ட் பண்ணி சைனா. அடுத்து, இந்தியா ரீசன்ட்லி சைன் மியூச்சுவல் லீகல் அசிஸ்டன்ட் ட்ரீட்டி. ஏன்னா ரீசெண்டாக யார் கூட சைன் பண்ணியிருக்காங்கன்னு கேட்கான். யார் கூட கேட்டிங்கன்னா மொராக்காவுடைய கேபிட்டல் பார்த்து வச்சுக்கணும், ராபர்ட். அடுத்து மொராக் திருகம், அதனுடைய கரன்சி எல்லாம் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு, இது ரிப்பீட்டு நினைக்கிறேன். மவுண்ட் மகாலு நேபாளில் இருக்குது. இது எந்த பவுண்டரியில் இருக்குன்னா நேபாள் அண்ட் சைனா பவுண்டரியில் இருக்குது. நெக்ஸ்ட்டு, இதுவும் ரிப்பீட் தான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த இதை விட்டுருவோம். அக்கார்டிங் டு எஸ்டிபிஐ விட்டுட்டு வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஏஐ பார்க் ரீசன்ட்லி எஸ்டாப்ளிஷ்ட். சத்தீஸ்கரில் போட்டாங்க. சத்தீஸ்கரில் ராய்ப்பூர். அண்டர் சீனியர் சிட்டிசன் 60+ மேலே இருந்தால் சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் வாட் இஸ் எக்ஸ்டெண்டட் டெபாசிட் பீரியட். ஏன்னா மெச்சூரிட்டி தாண்டி எவ்வளோ நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. இந்த சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீமுக்கு வந்து மெச்சூரிட்டி பீரியட் எவ்வளோனா 5 years.
அதை தாண்டி 3 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. விச் ஸ்டேட் இஸ் த துர்காவார் வைல்ட் லைஃப் சாங்சுரி லொக்கேட்டட்? இது மகாராஷ்டிரா. இது ஏன் இந்த கொஸ்டின் கேட்காங்க கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக ஒரு மான் மாதிரி ஒரு எலியை கண்டுபிடிச்சாங்க. அது பேப்பரில் வந்து அதை வச்சு கேட்டிருக்கான். அது வந்து இந்தியா மவுஸ் டீர், அதனால இதை கேட்டிருக்கான். நெக்ஸ்ட், விச் என்டிட்டி இனிஷியலி ப்ரமோட்டட் சென்ட்ரல் டெபாசிட்டரி சர்வீஸ் லிமிடெட், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்? இது 1999 கொண்டு வர்றாங்க. விச் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் இந்தியா ஃபுல்லி ஸ்பான்சர்ட் பை ஆர்பிஐ? அது அப்படியே அஞ்சையும் படிச்சிட வேண்டியதான். அது டெபாசிட் இன்சூரன்ஸ் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன். இந்த டெபாசிட்லாம் 5 லட்சம் ரூபா வரைக்கும் இன்சூரன்ஸ் போடுவாங்களா அது. பாரதிய ரிசர்வ் பேங்க் நோட் முத்ரான் பிரைவேட் லிமிடெட், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெட், இந்தியன் ஃபினான்ஷியல் டெக்னாலஜி அலைடு சர்வீஸ், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இன்னோவேஷன் கப். நெக்ஸ்ட், அக்கார்டிங் டு த ரீசன் இன்ஃபர்மேஷன், இது பேப்பரில் வந்ததுதான். மார்க் கார்னே, கனடாவுடைய பிரைம் மினிஸ்டர். ஏன் கேட்டாங்கன்னா, பழைய பிரைம் மினிஸ்டருக்கும் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டருக்கும் ஒரு கரெக்டான ஒத்துழைப்பு போகலை. இப்போ இவர் வந்த பிறகு இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் நல்ல ரிலேஷன் இருக்கு. பிரசன்ட் யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஜல் சக்தி, இது நம்ம பார்த்தோம், ஜலம் நீர். ஏன்னா அப்போ வந்து யூனியன் மினிஸ்டர் யாருன்னா சிஆர் பட்டேல். அப்புறம் 2 மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் இருப்பாங்க, இணையமைச்சர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட். அந்த இதுக்கு சோமானா புஷான் சௌத்ரி. நெக்ஸ்ட், ஹூ இஸ் சர்விங் ஆஸ் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஒடிசா? இது என்ன அங்கே கேட்டாங்கன்னு தெரியல. ஏற்கனவே சர்வ் பண்ணியிருந்தாங்கன்னா நவீன் பட்நாயக். இப்போ அட் ப்ரெசன்ட் சீஃப் மினிஸ்டர் யாருன்னா மோகன் மாஜி, பிஜேபி. ரொம்ப நாள் நவீன் பட்நாயக் இருந்தார். அவர் அதை எதை வச்சு மீன் பண்ணி கேட்டான்னு தெரியல. அட்லீஸ்ட் ஒரு சீஃப் மினிஸ்டர் கேட்கணும்னு சொல்லி கூட கேட்டிருக்கலாம். இப்போ நம்ம பார்த்தது வந்து ஒரு மெமரி பேஸில் ஷிஃப்ட் 1 பார்த்துருக்கோம், அடுத்த ஷிஃப்ட் 2 பார்ப்போம். இதனுடைய பிடிஎஃப் வந்து கீழே அட்டாச் பண்ணியிருந்தேன். இதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது இப்போ ஐபிபிஎஸ் இதுக்கு படிக்க போகிறீங்க, ஐபிபிஎஸ் கிளர்க் மெயின்ஸுக்கு. தெரிஞ்சு அக்டோபர் ஏன்னா செப்டம்பர் ஆகஸ்ட் வந்து சிஏ பார்த்துருங்க. அதே மாதத்தில் ஆர்பிஐ சர்க்குலர் அண்டு செபி, இந்த 3 மாதத்துக்குமே அது நீங்கள் பார்த்துக்கிடுங்க. லைட்டாக பட்ஜெட்டையும் பார்த்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் பாருங்கள். இவ்வளோதான் உங்களால் பண்ண முடியும். இதை நான் வந்து ஏதாட்டும் உங்களுக்கு நாளைக்கு ஒரு நாள் டைம் எடுத்து உங்களுக்கு ரெடி பண்ணி நாளை கழிச்சு எல்லா இன்ஸ்டியூட்லையுமே உங்களுக்கு வந்து கையில் கொடுத்துருவேன். அதை மட்டும் பார்த்துட்டு போனோம்னா ஓரளவுக்கு மார்க் எடுக்கிற மாதிரி நமக்கு இருக்கும். தேங்க்யூ.